அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிறிவொன்று அற நின்று பிரான் அலையோ செறிவொன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. இந்த பாடலின் பொருள்: அனைத்து புலனறிவுகளின் செயல்பாடுகளிலிருந்து விடுபட்டு அறிபவர்களின் அறிவில், தூய புத்தியில், உள்ளுணர்வில் ஒரு சிறிது கூட பிரியாமல் இருக்கும் பிரான் அன்றோ நீ. இந்த பயிற்சி தொடர்ந்து தீவிரமாக்க செய்யப்படும் போது விளையும் உலக வெளித்தொடர்புகள் அனைத்தும் அறவே அற்றுப்போய் ஆவரணத்தால் விளையும் இருளும் அகற்றப்பட்டு மதிமயக்கத்தை அறியாமையை வெற்றி கொண்டவரோடு ஞானியர்களின் உள்ளத்தில் என்றென்றும் நிரந்தரமாக உறையும் வேலாயுத பெருமானே. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னன்னா, இந்த ஹையர் டைமென்ஷனுக்கு போக வேண்டி எப்படி போறது அப்படின்னு சொல்றதோட பாட்டு. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, அதாவது அருணகிரிநாதர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால அவர் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புலனறிவுனா அந்த நம்மளுடைய ஐந்து ஐம்புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, அதோட செயல்பாடு என்ன பண்ணிடும், ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, நம்மளுடைய எண்ண அலைகள் ஸ்டாப் ஆயிடும். ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ண அலைகள் ஸ்டாப் ஆயிடும். இந்த ஐம்புலன்கள் இப்ப நம்ம சாப்பிடணும், தூங்கணும், அதே மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், இந்த எல்லா உணர்ச்சியுமே கட்டுப்பாட்டுக்கு ஜீரோ ஆயிடும். அதனால ஜீரோ ஆன தொட்டு பிரீத் வெறும் ஒன்று சேர நடக்கும்போது என்ன ஆயிடும், அந்த தாட்ஸும் ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல என்ன ஆயிடுமா, இந்த ஸ்டேட்ல நம்மளுக்கு வாய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம பயிற்சி பண்ணா நிச்சயமா நடக்கும். ஆனா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கங்க பாத்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் பயிற்சி பண்ணுவாங்க. முருகனோட அருள் இருந்துச்சுன்னா இப்பயே இந்த நிமிஷமே கூட நடக்கலாம். அது அடுத்த ஸ்டேட்டு. இப்ப அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா, முருகன் வந்துடுறாரு. வந்த உடனே அப்ப அருணகிரிநாதரை பார்த்து சும்மா இருப்பா சொல்லறன்ட்டு கிளம்பிட்டாரு. அப்ப அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, 8 வருஷம் அமைதியா இருக்காரு. யார் கூடயும் பேசவும் இல்லை, அமைதியா எதுவுமே பேசாம இருக்கும்போது என்னாச்சு, இந்த நிலை 8 வருஷத்துல வாய்த்துருச்சு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஐம்புலன்கள் நீங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிரும். அடுத்து என்ன ஆயிடும், உடம்புல இருக்க உணர்ச்சி ரொம்ப இருக்காது. ஆனாலும் நீங்க ரொம்ப அழகா, இறைவனோட அருள் வந்தவனே யங் ஆயிடுவாங்க, அழகாயிடுவாங்க. ஏன்னா மனசு அவ்வளவு பியூட்டிஃபுல் ஆயிடுது இல்லைங்களா? அறியாமையே இருக்காது. எல்லாமே எங்க என்னென்ன நடக்குது, எல்லா தியரம் அது இதுன்னு சொல்லிட்டு ராமானுஜன் தியரம் கூட தெரியற அளவுக்கு அவ்வளவு புத்திசாலி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட நம்மளால அந்த அளவு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஞானியரை பிடிக்கணும்ன்ற அறிவாது நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அதை கொடுப்பான், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் நம்மளுக்காக இங்க முருகப்பெருமான வேண்ட மாதிரி இருக்கு இந்த பாடல். மிக்க நன்றி.